காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு, சமாதானம் நிலவும் போது உலகத்துக்கு மகிழ்ச்சி. முதலாவது தியான பகுதியாக லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 12 வரையிலும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். சமாதானம் நிலவும் போது உலகத்துக்கு மகிழ்ச்சி. 1914 பெல்ஜியத்தில் ஒரு குளிர்ந்த கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று வீரர்கள் தோண்டிய ஒரு பதுங்கு குழியிலிருந்து பாடல் சத்தம் மிதந்து கொண்டிருந்தது. ஆங்கில பாடலான சைலண்ட் நைட் என்ற பாடல் ஜெர்மன் மொழியிலும் பிறகு ஆங்கிலத்திலும் ஒலித்தன. முந்தைய நாளில் ஒருவருக்கொருவர் துப்பாக்கி சூடு நடத்திய போர் வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அகழிகளிலிருந்து வெளியே வந்து அவர்களுக்கு இடையே இருந்த யாருக்கும் சொந்தமல்லாத நிலத்தில் கை குலுக்கவும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் எதிர்பாராத பரிசுகளையும் பரிமாறிக்கொண்டனர். போர் நிறுத்தம் அடுத்த நாள் வரை தொடர்ந்தது. வீரர்கள் பேசுவதும் சிரிப்பதும் ஒன்றாக சேர்ந்து கால்பந்து போட்டிகளையும் ஏற்பாடு செய்தனர். முதலாம் உலக போரின் வெஸ்டர்ன் ஃப்ரண்டில் 1914 ஆண்டு நிகழ்ந்த கிறிஸ்துமஸ் போர் நிறுத்தம் நீண்ட காலத்திற்கு முன்பு கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று தேவதூதர்கள் அறிவித்த சமாதானத்தின் சுருக்கமாக காட்சியளித்தது. இன்று நாம் வாசிக்க கேட்ட தியான பகுதியிலே பயந்து போன மேய்ப்பர்களிடம் ஒரு தூதன், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற உறுதியளிக்கும் வார்த்தைகளினால் பேசினார். அப்பொழுது பரமசேனை திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தனர் என்று லூக்கா 2 வசனங்கள் 13-14 நாம் படித்தோம். அருமையானவர்களே, இயேசு சமாதான காரணர், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டவர் என்று ஏசாயா 9 வசனம் 6 நமக்கு கற்றுத்தருகிறது. சிலுவையில் அவர் செய்த தியாகத்து நிமித்தம் அவர் பாவ மன்னிப்பையும் அவரை நம்புகிற அனைவருக்கும் தேவனோடு சமாதானத்தையும் கொடுக்கிறவர். இயேசு கொடுக்கும் சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அது எப்படி? இன்று அவருடைய சமாதானத்தை நடைமுறையில் ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? யோசியுங்கள். உலகத்துக்கு மகிழ்ச்சி. அருமையானவர்களே, யோவான் 3வது அதிகாரம் வசனம் 16 சொல்லுகிறது, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. யோவான் 3வது அதிகாரம் முதல் 8 வசனங்களும் பிறகு வசனங்கள் 13 முதல் 16 வரையிலும் படிக்க கேளுங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும்,
ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து இருக்கிறவருமான சர்வ மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒவ்வொரு கிறிஸ்துமஸிற்கும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்துவின் பிறப்பிடம் பற்றிய காட்சிகளால் வீட்டை அலங்கரிக்கிறோம். இப்படி ஒரு சகோதரி எழுதுகிறார்கள், எங்களிடம் ஒரு ஜெர்மன் பிறப்பிட பிரமிட் உள்ளது. பெத்லஹேமில் உள்ள ஒலிவ மரத்திலிருந்து வடிவமைக்கப்பட்ட முன்னணி காட்சி மற்றும் பிரகாசமான வண்ண மெக்சிகன் நாட்டுப்புற பதிப்பும் உள்ளது. ஆப்பிரிக்காவிலிருந்து விசித்திரமாய் நுழைந்தது எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் பிடித்திருந்தது. பாரம்பரியமான ஆடுகள் மற்றும் ஒட்டகங்களுக்கு பதிலாக ஒரு நீர் யானை குழந்தை இயேசுவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. ஒரு தனித்துவமான பாரம்பரிய முன்னோக்கு இந்த பிறப்பிட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்தது. இன்று அநேக வீடுகளிலே குடில் என்று சொல்லி நாம் அலங்கரிக்கிறோம். இதைதான் இந்த லிசா என்கிற சகோதரியின் வீட்டிலே அவர் ஒரு வித்தியாசமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிட காட்சிகளுக்கு உயிர் கொடுத்ததாக இங்கே எழுதுகிறார். அருமையானவர்களே, இயேசுவின் பிறப்பு ஒரு தேசத்திற்கோ ஒரு கலாச்சாரத்திற்கோ மட்டுமல்ல என்பதை ஆழ்ந்து சிந்திக்கும் போது ஒவ்வொரு அழகான நினைவூட்டலும் நம்முடைய இருதயத்தை அன்பினால் நிரப்புகிறது. இது பூமி முழுவதுக்கும் ஒரு நல்ல செய்தி. ஒவ்வொரு நாட்டினரும் இனத்தவரும் மகிழ்ந்திருக்க ஒரு காரணம். நம்முடைய ஒவ்வொரு பிறப்பிட காட்சியிலும் சித்தரிக்கப்பட்ட சிறு குழந்தை தேவனுடைய இதயத்தின் உண்மையை இந்த முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்தியது. ஆம், ஆர்வமிக்க பரிசேயனான நிக்கோதேமுடன் கிறிஸ்து உரையாடுவதை குறித்து யோவான் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 எழுதுகிறார். இயேசுவாகிய பரிசு அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி. உலகத்தில் எந்த இடத்தில் நீங்கள் இருப்பிடமாய் கொண்டிருந்தாலும் இயேசுவின் பிறப்பு தேவன் உங்களுக்கு கொடுக்கும் சலுகை, அன்பு மற்றும் சமாதானமே. கிறிஸ்துவில் புதிய வாழ்வை கண்ட யாவரும் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களும் ஜாதிகளிலும் இருந்து ஒரு நாள் தேவனுடைய மகிமையை என்றென்றைக்கும் கொண்டாடுவார்கள் என்று வேதத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்துதல் விசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 9 நாம் படிக்க முடிகிறது. அருமையானவர்களே, சமாதானம் நிலவும் போது உலகத்துக்கு மகிழ்ச்சி. முதலாவது, உங்களிலே சமாதானம் இருக்கிறதா? உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உறவிலே சமாதானம் இருக்கிறதா? சபைகளிலே, சமுதாயத்திலே, நாட்டிலே, தேசத்திலே சமாதானம் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். எந்த தனிப்பட்ட முறையில் நீங்கள் இயேசுவின் பிறப்பை கொண்டாட இன்று முன்வருகிறீர்கள்? தேவனுடைய அன்பு இந்த முழு உலகத்துக்கே என்ற நினைவூட்டல் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உங்களை மகிழ்விக்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமர்ப்பித்து ஜெபிப்போமா? சமாதான காரணராகிய நல்நாதர் இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்டவரே, சிலுவையிலே நீர் செய்த தியாகத்து நிமித்தம் பாவ மன்னிப்பையும் உம்மை நம்புகிற அனைவருக்கும் தேவனோடு சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அன்று அந்த தேவதூதன் சமாதானம் இழந்து இருந்த அந்த நாட்டிற்கு, இந்த பூமிக்கு ஆண்டவரே லூக்கா 2:14 மூலமாக ஒரு நல்ல ஒரு செய்தி தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, உம்முடைய பரிசு இயேசு கிறிஸ்து என்கிற அன்பு திருமகனுடைய அந்த இரட்சகருடைய பரிசு எங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி. உலகத்தில் நாங்கள் எந்த இடத்திலே நாங்கள் இருப்பிடமாய் கொண்டிருந்தாலும் உம்முடைய பிறப்பு
தேவன் எங்களுக்கு கொடுக்கும் சலுகை அப்பா. எங்களுக்கு அன்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய சமாதானம் எங்களுடைய வாழ்விலே வருகிறது. நாங்கள் கிறிஸ்துவிலே புதிய வாழ்க்கையை நாங்கள் கண்ட நாங்கள் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களும் ஜாதிகளிலும் இருந்து என்று ஆண்டவரே ஒரு நாள் தேவனுடைய மகிமையை நாங்கள் என்றென்றைக்கும் கொண்டாடுவோம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 5:9 மூலமாக எங்களை ஆண்டவரே கற்றுத்தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் இந்த உலகத்திலே வந்தது எனக்காக மாத்திரமல்லாமல் இந்த பூமி முழு பூமிக்கும் ஆண்டவரே இரட்சகராக வந்தீர். நீர் வந்த நோக்கம் எல்லாம் உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒரு நாளும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உம்மை தந்தருளினரே. இவ்வளவாக உம்முடைய இந்த உலகத்தில் நீர் அன்பு கூர்ந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக நீர் இயேசு கிறிஸ்து அனுப்பினர். அதை நாங்கள் நம்புகிறோம். அப்படி உணர்ந்து கிறிஸ்துமஸ் காலங்களிலே மகிழ்ச்சியாக உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். எல்லா துதியும் கனம் உமக்கே, இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.